இப்போ ரீசெண்டாக அமேசானில் ஒரு ஃபோல்டபுள் புஷ்அப் போர்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு புஷ்அப் போடுறோம் அப்படின்னா, ஒரே மாதிரியான போஸ்டரில் தான் போட்டுக்கிட்டு இருப்போம். பட் இது வந்துட்டு கொஞ்சம் பேக்கப்புக்கு, தென் வந்து ஷோல்டர்ஸ்க்கு, ட்ரைசெப்ஸ்க்கு இது மாதிரி தனித்தனியாக ஒரு போர்டுலேயே வந்துட்டு ஸோ நம்ம தனித்தனியான போஸ்டரில் போடுற மாதிரியான ஒரு இதில் இருந்துச்சு. ஸோ அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதில் போர்டு இருக்குது. இந்த போர்டோடு சேர்த்து நான் ஒரு ஹேண்ட் கிரிப்பருமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரெண்டுமே தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் குயிக்காக வந்து இந்த பாலித்தீன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே பிளாஸ்டிக்கில் நம்ம கை பிடிக்கிறதுக்காக 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 8 ரப்பரில் ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, ஸோ அது போர்டுக்கு கீழே வந்துட்டு ஸோ அந்த புஷ் நம்ம ஃபிட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ தென் வந்து போர்டு வந்து ஃபோல்டபுள் தான். ஸோ நீங்கள் அது மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து எடுத்துக்கலாம். ஸோ அதேமாதிரி போர்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்குமே அந்த நல்லா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் பேக்கப்புக்கு, ஷோல்டருக்கு, ஸோ அப்புறம் ட்ரைசப்புக்கு, செஸ்ட்டுக்கு அப்படின்னு கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த கலருமே மேலே வந்து ஹெட்லைனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷோல்டர்ஸ்க்கு புஷ்அப் போடணும் அப்படின்னா, ஸோ அந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, அந்த ப்ளூ லைனில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம புஷ்அப் எடுத்துக்க வேண்டியது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இப்போ அந்த எப்படி ஃபிட் பண்ணி நம்ம போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ஆன்டி ஸ்லிப் ரப்பர் கொடுத்துருந்தாங்களே, ஸோ அது வந்து இந்த பாட்டம் சைடு பார்த்திங்கன்னா அது 8 ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் இந்த ரப்பரை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா அது முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஆன்டி ஸ்லிப்பாக இருக்கும். ஸ்லிப் ஆகாமல் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது. நம்ம நார்மலாக புஷ்அப் பண்ணுறத விட இதில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராகவே தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஈஸியாக இடமா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் அதில் ஹேண்ட் கிரிப்பரும் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இதில் அந்த ஹேண்ட் கிரிப்பர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அட்ஜஸ்டபிள் டைப்பில் இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது சில இது இருக்கும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அதாவது கேஜிஸில், ஸோ வெயிட்டில். ஸோ இது வந்துட்டு 60 கேஜிஸ் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஹேண்ட் கிரிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு மினிமம் 5 கேஜிலேருந்து 60 கேஜி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது வந்துட்டு நம்ம அந்த ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஸோ 5 கேஜிலேருந்து நமக்கு எத்தனை கேஜி வேணும் ஸோ அப்படின்றத வந்து இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ நம்ம ஹேண்ட் கிரிப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்ட் கிரிப்புக்கும் இதுலேயுமே வந்து இந்த ரப்பர் மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ரப்பர் இருக்கிறதால இப்போ நம்ம நார்மலாக பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணும்போது கையில் வந்துட்டு கொஞ்சம் அது குத்துற மாதிரி இருக்கும். பட் இதில் ரப்பர் கொடுத்துருக்கிறதால ஸோ நமக்கு கையில் பிடிச்சி நம்ம அது ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ அந்த அளவுக்கு கையில் குத்துற மாதிரியான ஃபீல் எதுவும் இல்லை. ஏன்னா அதில் இந்த ரப்பர் கொடுத்துருக்கிறதால ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது.